மணி ஓசைகள் அத்தனையும் கேட்கறது, அந்த பஞ்சவாத்தியங்கள் முழங்கிறது, அப்படியே இந்த சிந்தாமணின்னு சொல்ற அந்த சிகண்டி பூர்ணம் டங் 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 ஒலிக்கிறது. தேர் மல்லாரி வாசிக்க நடராஜ பெருமான் அப்ப சந்திரன் குளிர்றான். ஆகா வந்துட்டார், நான் மறையறதுக்கு முன்னாடி நடராஜ பெருமான் வந்துட்டார்னு அவை கையெடுத்து கும்பிடுறான். மேல இந்திராதி தேவர்கள் அத்தனை பேரும் புஷ்பமாரி பொழிகிறா. அப்படியே நடராஜ பெருமான் இரண்டாம் பிரகாரத்தை அப்படியே சுத்தி வந்து அந்த சமப்பிரகாரத்தை சுத்தி வந்து அப்படியே வெளியில வந்து மூன்றாவது பிராகாரமான தட்சிணாமூர்த்தி பிராகாரத்தை வருவார். அப்ப வந்து முன்னையும் முன்னையும் அதாவது அம்பாள் வந்து திடீர்னு முன்னாடி வருவா, சுவாமி திடீர்னு முன்னாடி வருவா, திடீர்னு அம்பாள் பின்னாடி வருவா, ரெண்டு பேரும் பக்கத்துல வருவா. அது கைலாசத்துல சுவாமியும் அம்பாளும் எப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அது முன்னையும் போயிட்டு வராளோ அப்படி விதமா ஒரு அழகான அந்த இது அதை அந்த ஏன பண்ணி வெளியில வருது. அதாவது சபையை விட்டு புறப்படுறது எல்லாமே சத்தியமா மனுஷ பிரயத்தனமே கிடையாது. இது வந்து நடராஜரா இச்சையில புறப்பட்டு வருது.